முதல்ல சாப்பிடு. ரசமாடி வச்சிருக்க இந்த ரசத்துல சாணி கரைச்சியா இல்ல புளிய கரைச்சியா? இந்த லட்சணத்துல சாப்பாடு ரெடி மணி ரெடி வாய்க்கிறிய பேச தெரியுதோட வாய்க்கு விஷயம் சமைக்க தெரியுதா? என்னையா என்ன ஒண்ணுயா? நான் என்ன போய் சொல்லணும்? தந்தை மட்டும் சாப்பிட்டு பாரு. மனுஷன் சாப்பிடோட இது வர வர விளையாட்டு ஜாஸ்தியா போய் நான் வெளியே போயிட்டு வரக்குள்ள எல்லாத்தையும் நீ சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். நீ வாந்தி எடுத்தா கூட பரவாயில்ல, இதை சாப்பிட்டு முடிச்சா மறுவேலை. சும்மா இந்த அழுதுல வேஷம் பண்ணாத என்கிட்ட. மரியாதை சாப்பிட்டு நில்லுப்பா. ஏப்பா ஏதோ புள்ள தாச்சி பொண்ணு கையில காசு இல்லாத நேரத்துல இருக்கிறத வச்சு கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சிருக்கா. அதுல கொஞ்சம் உப்பு குறைவா இருந்து காரம் குறைவா இருந்ததுன்னா அனுசரிச்சு சாப்பிட்டு போறதை விட்டுட்டு இப்படி சத்தம் போட்டு வரையே, இது உனக்கே நல்லா இருக்கா? நீங்க சொல்ற மாதிரி உப்பு குறைவா இருந்து காரம் குறைவா இருந்ததுன்னா அனுசரிச்சு சாப்பிட்டு போயிடலாம். ஆனா இங்க சாதமே குறைவா இருக்கு. அவன் எனக்கு சோறு எடுக்கும்போது பாத்திரத்துல கரண்டி சொல்ற சத்தம் கேட்டது. அப்பதான் சாப்பாடு கம்மியா இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இருக்கிற சாப்பாடை நான் சாப்பிட்டு போயிட்டா புள்ளதாச்சு பொண்ணு அவன் பண்ணி கிடப்பேன். அதோட நான் எப்படி சத்தம் போட்டு வந்துட்டான். மிச்சம் மீதி அவதான் சாப்பிட்டான். அதனாலதான் அந்த மாதிரி செஞ்சு அவன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நானே வந்து அவளை சமாதானப்படுத்திக்கிறேன். சரி முதல்ல சாப்பிடு.